முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த திருத்தலம் அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் அருளிய வயலூர் முருகன். முருகப்பெருமான் என்றாலே முதலில் நினைவிற்கு வருவது அறுபடை வீடுகள்தான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகிய இந்த 6 திருத்தலங்களும் முருகப்பெருமானின் புகழ்பெற்ற புனித தலங்களாகும். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு ஆன்மீக ரகசியம் உள்ளது. முருகப்பெருமானுக்கே மிகவும் பிரியமான திருத்தலங்களாக 2 ஆலயங்கள் இருப்பதாக திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ளார். அந்த 2 ஆலயங்கள் திருச்செங்கோடு, திருச்சி வயலூர் முருகன் கோவில். இந்த இரண்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது வயலூர் முருகன் திருத்தலம் ஆகும். வயலூர் முருகன் திருத்தலத்தின் வரலாறு. வயலூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள குமரவயலூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது என்று வரலாறு கூறுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் சோழர் அரசர்கள் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்று கருதப்படுகிறது. இந்த ஆலயம் முதலில் சிவபெருமானுக்கான ஆலயமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பின்னர் முருகப்பெருமானின் அருளால் இந்த ஆலயம் மிகப்பெரிய புகழை பெற்றது. இன்றும் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து மனநிறைவை பெறுகின்றனர். அருணகிரிநாதருக்கும் வயலூருக்கும் உள்ள ஆன்மீக உறவு. முருக பக்தர்களிடையே மிக உயர்ந்த இடம் பெற்றவர் அருணகிரிநாதர். முருகப்பெருமானை போற்றி உலகம் முழுவதும் பாடப்படும் திருப்புகழ் என்ற தெய்வீக பாடல்களை இயற்றியவர் இவர். அருணகிரிநாதரின் வாழ்க்கை ஒரு அதிசயமான திருப்பத்தை கண்டது திருவண்ணாமலையில் தான். அங்கு முருகப்பெருமானின் அருளை பெற்ற அருணகிரிநாதர் தனது முதல் திருப்புகழ் பாடலாக முத்தைத்தரு பத்தி திருநகை என்று தொடங்கும் புகழ்பெற்ற பாடலை பாடினார். அப்போது முருகப்பெருமான் அவரிடம் ஒரு தெய்வீக உத்தரவு வழங்கினார். வயலூருக்கு வா என்று அழைத்தார். வயலூரில் நடந்த தெய்வீக அனுபவம். முருகப்பெருமானின் அழைப்பை ஏற்று அருணகிரிநாதர் வயலூருக்கு வந்தார். அங்கு முதலில் அவர் தரிசித்தது பொய்யா விநாயகர். அவரை மனமுருகி வழிபட்டார். ஆனால் முருகப்பெருமானின் அருள் உடனடியாக கிடைக்கவில்லை. இதனால் அருணகிரிநாதர் மனவேதனையுடன் ஒலித்த அசரேரி பொய்யோ என்று துயரமாக கூவினார். அந்த கணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. அவருக்கு முன்பாக முருகப்பெருமான் தெய்வீக ஒளியுடன் காட்சி தந்தார். திருப்புகழ் பிறந்த தருணம். அப்போது முருகப்பெருமான் அருணகிரிநாதரிடம் என்னை போற்றி திருப்புகழை பாடு என்று கூறினார். அதை கேட்ட அருணகிரிநாதர் தாழ்மையுடன் பதிலளித்தார். நான் பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் கூட அறியேன். எனக்கு என்ன ஞானம் இருக்கிறது உன்னை பற்றி பாடுவதற்கு என்று கேட்டார். அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எடுத்துக்கொண்டு அருணகிரிநாதரின் நாக்கில் ஓம் என்று எழுதியார். அந்த ஒரு கணத்தில் அருணகிரிநாதரின் உள்ளத்தில் இருந்து திருப்புகழ் பாடல்கள் வெள்ளம் போல் பாயத் தொடங்கின. வயலூரை போற்றி பாடிய திருப்புகழ். அருணகிரிநாதர் வயலூர் முருகப்பெருமானை போற்றி 18 திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார். மேலும் அவரது திருப்புகழ் நூல்களில் 92 இடங்களில் வயலூர் திருத்தலத்தை பற்றி பாடியுள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனால் வயலூர் முருகன் திருத்தலம் அருணகிரிநாதரின் வாழ்க்கையுடன் ஆழமாக இணைந்த ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது. அருளும் ஆசீர்வாதமும் தரும் திருத்தலம் வயலூர் முருகன் ஆலயம். முருகப்பெருமானின் அருளும் கருணையும் நிறைந்த புனித தலமாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த ஆலயத்திற்கு வந்து மனமுருகி வழிபட்டால் செய்த பாவங்கள் தீரும், வாழ்க்கை தடைகள் நீங்கும், மனக்கஷ்டங்கள் குறையும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்று பக்தர்கள் உறுதியுடன் நம்புகின்றனர். அதனால் தான் பலர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வயலூர் முருகன் திருத்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்களும் ஒருமுறை இந்த புனித ஆலயத்திற்கு சென்று வயலூர் முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.